அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களின் மீறுதலை குறித்து தெரியப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கண்டித்து உணர்த்துகிறவராக காணப்படுகிறார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அருவருப்பான பாவங்களை செய்தபடியினாலே உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். பொல்லாத வழிகளை விட்டு பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்புங்கள், உங்கள் மீறுதலை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் நீங்கள் அவரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நான் உண்மையாக உத்தமமாக காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து தம்முடைய தீர்க்கதரிசிகளோடு கூட தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட பரிசுத்தவாட்டிகளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மெய்யாகவே ஜனங்களின் நிலைகளை அறிந்து ஆண்டவரிடத்திலே அவர்கள் திரும்பும்படியாய் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அநேகர் இன்றைக்கும் பொல்லாத கிரியைகள் பொல்லாத செயல்களை செய்துவிட்டு ஒருவேளை ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்டே வாழுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடைசி கால சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அந்தந்த ராஜ்யங்களிலே தத்தளிப்பை நாம் பார்க்கிறோம், பதறுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பஞ்சத்திலும் பட்டினியிலும் உழந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம், கொள்ளை நோய்களை நாம் பார்க்கிறோம். வெள்ளம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறபடினாலே, அவர் உரைத்த அடையாளங்கள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறபடினாலே நாம் நம்மை கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம், அல்லது நம்முடைய பொல்லாத வழிகளை பொல்லாத கிரியைகளை விட்டு ஓய்ந்து ஆண்டவருக்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்ளுவோம். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் நாம் வாழுகின்ற தேசத்திற்கும் சேமத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் தேசத்திற்கு சேமம் உண்டாகும் என்று கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக காத்திருந்து ஜனங்களை கர்த்தரண்டையை திரும்பும்படியாய் நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே போதிப்போம். அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். ஆமீன், ஆமீன்.